+1 +2 படிக்கிறப்பயே நீட்டுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா? இல்லை ரிப்பீட் பண்ணால் வர முடியுமா? இல்லைன்னா +2 முடிச்சுட்டு 1 இயர் நான் ட்ராப் பண்ணால் வர முடியுமா? இல்லை ரிப்பீட் பண்ணால் தான் என்னால் நீட்டில் ஸ்கோர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் சீட் வாங்க முடியுமா? இல்லைன்னா நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டு இதை பண்ணால் நான் சாதிக்க முடியுமா? இப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதை எப்படி நீட்டில் படித்தா மார்க் வரும் அப்படின்றதையும் சில டிப்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்கு போகலாமா? என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக அவங்கள்ட்ட பேசிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச +1 +2 +2 முடித்தவங்க யாரெல்லாம் நீட்டுக்கு தயாராகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே தயவு செய்து என்ன பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணிடணும். ஏன்னா இந்த தகவல் ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கும் அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறப்ப இப்படி நம்ம நினச்சோம்ல இதுதானா அப்படின்றது ஒரு தெளிவோடு பார்த்தீங்கன்னா அவங்க முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கும். ரைட்டா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணிடணும். லைக் பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தயவு செய்து நிறைய பேர் பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, பேரண்ட்ஸாக இருப்பீங்க. லைக் பட்டனை என்ன பண்ணணும், ஒரு 1000 பேரை ரீச் பண்ணணும் அப்படின்றத ஒரு கோலு வச்சுருக்கோம். நீங்கள் இந்த கோலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன். அதனால் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய நிறைய வருஷம் ஃபுல்லாக வீடியோஸ் போடுறோம். நீட்டு சம்மந்தமாக, ஜிஇ சம்மந்தமாக, கியூட்டு சம்மந்தமாக, கிளாட்டு சம்மந்தமாக, ஐசர் சம்மந்தமாக, ஐஏடி எக்ஸாம் சம்மந்தமாக, நெக்ஸ்ட் எக்ஸாம் சம்மந்தமாக, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப விஐடி, ட்ரிபிள்இ, எஸ்ஆர்எம் ட்ரிபிள்இ, அமிர்தா ட்ரிபிள்இ, இந்த மாதிரி பிட்சாட், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கெலாம் வரப்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணி அப்ளிகேஷன் போட முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? அவங்களும் பயனடைவாங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதனால் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸு டங்குன்னு சேர்ந்துடும். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட கீழே ஹைப் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சிபாரிசு பண்ணுங்க. ஓகே, போகலாமா? ரைட்டு. என்ன சார், என்ன மாதிரி இருந்தால் இந்த பசங்க படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரைட். இப்போ +1 +2 படிக்கிறப்ப நீட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ +1 +2 படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை அழகாக கிளியர் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சில ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம அப்புறமா அவங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். ரைட்டு. இவங்க என்ன இருக்குன்னா ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிக்கிறாங்க. இந்த நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சேர இருந்து அந்த பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறது மூலமாக இந்த +2 முடிச்சுட்டு அவங்களால எக்ஸாம்ஸ் வரப்போ எழுதி கவர்மெண்ட் சீட்டு வாங்கிறதுக்கான கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணி போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, 12th முடித்ததுமே வேணாம்ப்பா, 11th 12th ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதை படிக்கணும், அதில் மார்க் வாங்கணும், நம்மளுக்கு நீட்டுக்கு வருமா வராதான் தெரியாது, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டோன்னா எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுப்பானே அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா +2 முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக 1 இயர் பார்த்தீங்கன்னா ட்ராப். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது, எதுவுமே கான்சன்ட்ரேஷன், ஒன்லி திங் நீட்டில் அடிக்கணும், கவர்மெண்ட் சீட் வாங்கணும், நீட்டில் அடிக்கணும், கவர்மெண்ட் சீட் வாங்கணும். இந்த முயற்சியில் ஈடுபட்டு என்ன பண்ணணுமோ அதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன சார் ஸ்ட்ராட்டஜிஸ்? நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறமா பார்க்கலாம். ரைட். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு தான் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, 1 இயர் ட்ராப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் படித்தேன், எனக்கு சரியாக வரல, நான் இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் அட்டம்ப்ட் வருது பாருங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ட்ராப்பில் என்னெல்லாம் அவங்களுடைய ட்ராபேக்காக இருந்தது அதை என்ன பண்ணுறாங்க, தெளிவு பண்ணுறாங்க. அடுத்த அட்டம்ப்டில் அடித்து கவர்மெண்ட் சீட்டு வாங்கிடுறாங்க. சில பேர்லாம் செகண்ட் டைம் தேவைப்படுது, தேர்ட் டைம் தேவைப்படுது, 4th டைம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு குழந்தை 5 நிமிஷம் படிக்கக்கூடிய விஷயத்தை இன்னொரு குழந்தை 1/2 ஹவரில் படிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு குழந்தை 1/2 ஹவரில் படிக்கக்கூடிய விஷயத்த ஒரு குழந்தை 1 ஹவரில் படிக்க வேண்டியதாக இருக்குது.
ஒரு குழந்தை ஒரு வாட்டி படித்தா புரிஞ்சுக்கிறத ஒரு குழந்தை 5 வாட்டி படித்தா தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேஷன், நான் எடுக்கணும், நான் கவர்மெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணணும், கவர்மெண்ட்டில் தான் நான் படித்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற வெறித்தனம் இருக்கிறவங்க, பணம் இல்லாமல் இருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 5 நிமிஷத்தில் ஆன்சரை சொல்கிற மாதிரி இருக்காது, 1 ஹவரில் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும், டைம் எடுத்துக்கும். அந்த 1 ஹவர் பத்தாது, 2வது வருஷத்தை வந்து திருப்பியும் வந்து ட்ரை பண்ணோம், அதுலேயும் டைம் பத்தாது, முயற்சிகள் பண்ணி என்ன அடுத்த லெவலில் வெற்றி அடையுது. அப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி ரிப்பீட் பண்ணுறவங்களும் சீட்டு வாங்க தான் செய்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா, வசதி வாய்ப்பு இல்லை, எங்கள் வீட்டில் ஏதாவது டிகிரி படிப்பா, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஏதாவது ஒரு டிகிரி சேர்ந்து முடிச்சதும் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு பிஎஸ்சி டிகிரி ஏதோ ஒன்று முடிக்கிறாங்க. இல்லைன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸில் நிறைய பேர் இந்த கார்டியாக் டெக்னாலஜி, லேபரேட்டரி கோர்சஸ்ஸு இந்த மாதிரி முடிச்சிட்டோம். பட் அவங்களுக்கு உள்ளே வந்து ஒரு தகிக்கும் ஆசை இருக்குது, நான் டாக்டர் ஆகணும் உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே போய் படிச்சுட்டே இருக்கிறப்ப இவங்க டாக்டருக்கு படிக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த அலைடு சர்வீஸ், அலைடு ஹெல்த் கோர்சஸ் படிக்கிறவங்க இதே தான் ரிலேட்டடாக படிக்கிறதுனால அந்த பசங்களுக்கு என்னடா நம்ம படிச்சுட்டு இவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதுல வரணுமா, நம்ம வந்து டாக்டரே ஆகணும். அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீட்டு ட்ரைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சீட் வாங்கணும்னு. அப்போது வேரியஸ் டைப் ஆஃப் பீப்புள் வந்து அப்ரோச்சிங் திஸ் எக்ஸாம்ஸ். ஏன்னா ஏஜ் லிமிட் கிடையாது, நம்பர் ஆஃப் லிமிட்டு கிடையாது, அப்படின்றதுனால எல்லாருமே வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஜெயிச்சவங்க எல்லாம் +2 படிக்கிறவனும் ஜெயிக்கிறான், +2 முடித்தவனும் ஜெயிக்கிறான், ட்ராப் பண்ணுறவனும் ஜெயிக்கிறான், ரிப்பீட் பண்ணுறவனும் ஜெயிக்கிறான், ரிப்பீட் பண்ணுறவனும் ஜெயிக்கிறான், வேறு ஏதாவது ஒரு கோர்ஸை போய் டிகிரி முடிச்சுட்டு அவன் வரவனும் ஜெயிக்கிறான். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, தே ஹாவ் த கம்ப்ளீட் கிளியர் விஷன்பா. என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் விஷன் இருக்குது. அந்த விஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறான், கரெக்டாக ஷெடியூல் வந்து பிளான் பண்ணுறான். ரைட்டா, எனக்கு இதுதான் ஜாயின் பண்ணணும், இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட் சீட்டு எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்குது. நான் கவர்மெண்ட்டில் தான் சேருவேன் அப்படின்ற கிளாரிட்டி இருக்குது. அந்த கவர்மெண்ட்டில் சேரத்துக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டான். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ப்ரையாரிட்டிஸ் வந்து பண்ணுறான். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஒதுக்கிடுறான். என்சிஆர்டி புக்கு தான் படிக்கணும்னா என்சிஆர்டி புக்கை வந்து கம்ப்ளீட்டாக நூக் அண்ட் கார்னரில் பிரித்து மேய்ஞ்சிடறான். எங்கே கேட்டாலும் எது சொல்லணுன்னாலும். ஆனால் சும்மா படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கான்செப்ட்ஸை வந்து நல்லா புரிதலோடு படிக்க. நிறைய பேர் சொல்கிறாங்களே என்சிஆர்டி படித்தா போதும், என்சிஆர்டியை மக் அடிக்கிறவங்களாம் சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட்டே வாங்க முடியாது. என்சிஆர்டியை வந்து லைன் பை லைனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யார் வந்து படிக்கிறாங்களோ அவன் என்ன பண்ணணும், திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டியை உருவாக்கணும். ஒரு பேராகிராஃப் படிக்கிறான், ஒரு கான்செப்ட் படிக்கிறான், இந்த கான்செப்டை எப்படி டைரெக்டாக கேட்டால் எப்படி கேட்பாங்க, இதே கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சிங் டைப்பில் என்ன எப்படி ஃப்ரேம் ஆகும், அதே மேட்சிங் டைப்பில் இருக்கிற கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ரீசனிங்கில் எப்படி கேட்பான் அப்படின்ட்டு யார் ஒருத்தங்க ஒரு படிக்கக்கூடிய கான்செப்டை திங்க் பண்ணி பண்ணுறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறான், கவர்மெண்ட் சீட் வாங்கிடுறான். இப்போ கவர்மெண்ட் சீட் வாங்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட்டா, அப்போ என்சிஆர்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எதனா இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன புக் கொடுக்குறான், அந்த புக்கு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சம்ஸு, அதில் இருக்கக்கூடிய சாம்பிள் பேப்பர்ஸு, அதில் இருக்கக்கூடிய வந்து எக்ஸாம் பேப்பரில் வந்து ப்ராப்ளம்ஸு, புக்கு பேக் கொஸ்டின்ஸு, தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், ஒன்று விடாமல் போட்டு பார்க்குறான். அது போடுற மூலயமா என்ன ஆகிடுது, எப்படி கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்டிருக்காங்க, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் எப்படி இருந்தது கொஸ்டின், அதே சாப்டரில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கேட்டான், இந்த வருஷம் எப்படி கேட்குறான் அப்படின்றத டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து அவன் அப்ரோச் பண்ணுறப்ப அவனுக்கு என்ன ஆகிடுது, ஒரு ஐடியா கிடைச்சிடுது. ஓ இப்படிலாம் கேட்குறானா, ஒரே கான்செப்ட் இப்படிலாம் கேட்குறானா அப்படின்றத என்ன பண்ண மைண்ட் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற கெப்பாசிட்டியை வந்து ரைஸ் பண்ணுறது மூலயமா அவன் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறான். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் தெரியலன்னா கூட ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுறான், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகி போய் மாட்டிக்கிறது இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் சீட் வாங்கினவெல்லாம் நான் வந்து ஆன்லைனில் யூடியூப் பார்த்தே நான் வந்துட்டேன்றான்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி. ரைட்டா, அந்த ஆன்லைனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெய்டில் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா வந்து ஆப் போடுவாங்க. இப்போ நாங்கள் கூட யூடியூப்ல ஒரு கண்டென்ட் போடுறோன்னா இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு வரணும் அப்படின்ற குறிக்கோள் தான் இருக்கும். அப்போ முழு கண்டென்ட் அங்கே இருக்குமா, இருக்காது. இந்த ஆன்லைனில் வந்து ரிசோர்ஸஸ் நம்ம பார்க்குறப்ப கம்ப்ளீட் ரிசோர்ஸஸ் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆனால் கிளிம்ஸ் கிடைக்கும்.
ஆனால் அந்த கிளிம்ஸை நீங்கள் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால நீங்கள் ஆன்லைன் ப்ரிப்பரன்ஸோட ஆஃப்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி பயணங்களில் வந்து சுழற்சி இருக்கிறவங்க, அந்த சீட்டு வாங்கினவங்களாம் நிறைய பேர் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸை அட்டன் பண்ணுறவங்களா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அது இல்லாமல் ரெகுலர் ப்ராக்டிஸ், படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸை வந்து அவங்க வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ரிவிஷன், கம்ப்ளீட் ரிவிஷன். ஒரு டாப்பிக்கை படிச்சேன்னா இந்த வாரம் முடிச்சதுன்னா அடுத்த வாரம் வேறு டாபிக் படிக்கிறப்ப இந்த டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷனுக்காக கொடுத்துட்டு இருக்கான். எக்ஸாமுக்கு வந்து டைமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான். சில பசங்களுக்கெல்லாம் எனக்கு 3 ஹவருக்கு பத்த மாட்டேங்குது, எனக்கு ½ அன் ஹவரில் என்னால் பயாலஜி பண்ண முடியல, எனக்கு கெமிஸ்ட்ரிக்கு 1 ஹவர் ஆகுது, எனக்கு 2 ஹவர் வந்து ஃபிசிக்ஸ்க்கே தேவைப்படுது. இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் வருதுன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த நீட் எக்ஸாம்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி மாக் எக்ஸாம்ஸை வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி குறைஞ்சது 50லேருந்து 60 வாட்டி வந்து எழுதி பார்க்குறாங்க. அந்த மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபோக்கஸில் வந்து இருக்காங்க. அதே போல் அந்த கோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 720 மார்க் இருக்கா, டோட்டல் 720 மார்க்கு. அதை என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறான். பயாலஜியில் 360க்கு நான் எப்படி வந்து மினிமம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னா ஒரு 300 மார்க் செட் பண்ணுறான். 320, 340, 350 அந்த மாதிரி வாரம் அப்படி ஃபுல் இருக்கக்கூடிய கோலை பிரித்து மாதத்துக்கு பண்ணி அதுக்கப்புறமா வீக்லிக்கு கொடுத்து அப்புறமா டெய்லி பேசிஸ் பண்ணி அவர் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலை வந்து என்ன பண்ணுறா, மைக்ரோ கோல்ஸாக செட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறா. அப்போ அந்த டைமை வந்து கரெக்டாக அவனால் வந்து யூஸ் பண்ணி பண்ண முடியுது. ரெண்டாவது எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. எப்பயுமே மார்க் வந்து பாசிட்டிவாக வரலான்னு அப்புறம் பரவாயில்ல. ஆனால் அவனுடைய குறிக்கோள் நான் அடிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நான் சாதிச்சிருவேன், நான் கவர்மெண்ட் சீட்டு வாங்கியே ஆவேன், என்னால் முடியும், அந்த எனக்கு திறமை இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கிள் இருக்கலாம், நான் அடுத்த வாட்டி வந்துடும், எனக்கு அடுத்த மார்க் இன்க்ரீஸ் ஆகிடும், எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னை சுற்றி ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க, என் மென்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, இவங்களெல்லாம் நான் யூஸ் பண்ணி வந்துருவேன் அப்படின்ற பற்றியா அந்த சிந்தனையில வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாசிட்டிவாக அவனை தன்னைத்தானே வச்சிருக்கான். யாரும் அவனை மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவனே என்ன பண்ணுறான், செல்ஃப் மோட்டிவேட்டட். நீங்கள் போய் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனவங்களை பார்த்தீங்க, இல்லைன்னா நிறைய பயோகிராஃபிஸ் எழுதியிருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்காங்க. அப்போ யாரும் வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு மற்றவங்க பார்த்து என்னை பற்றி எவ்வளோ ஏழணும்னு சொன்னால் பரவாயில்ல, என்னை எவ்வளோ தட்டி விட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சிருவேன், அவன் எப்படி இருக்கான், வெறித்தனமாக இருக்கானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டுறான். அப்போ அந்த செல்ஃப் மோட்டிவேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க இருக்காங்க. அதே போல் ஏதாவது அவனுக்கு தெரியல அப்படின்னு வச்சுங்களேன், உடனே வந்து அவன் மற்றவங்களோட ஹெல்ப்பை எடுத்துக்கணுன்றதுல ரெடியாக இருக்கான், தயங்க மாட்டேன்றான். ஐயோ அவங்களை கேட்டால் தப்பாக எடுத்துப்பாங்களா, இது எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்களா, கிளாஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா புரியலன்னா சார் புரியல, நிறுத்துங்க, இது எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் போட்டேன், இது வரல அப்படின்னு தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்டர்ஸ் கிட்ட கேட்குறான், இல்லைன்னா டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறான், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, யார் நல்லா பண்ணுறாங்களோ, சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி அவனுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். அதனால் என்ன ஆகுது, அவனுடைய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் போயிட்டு இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. நம்ம சொன்னல இந்த ஃபோனு, டிவி, ஃப்ரெண்ட்ஸு, இந்த சினிமா பார்க்கறது, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குது. ஏன் இந்த மாதிரி பிரித்து தான் வச்சுக்கணுமா அப்படின்னா, ஆமாம் தேவையில்லாத நெகட்டிவ் இருக்குது. இந்த நம்ம கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், இந்த ரீல்ஸ் பார்க்குறோமா, ஷார்ட்ஸ் பார்க்குறோமா, கையை வச்சா அப்படியே ஒட்டிக்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மது போதைக்கு அடிமை ஆகிறவன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இப்பெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி தேவையில்லாத போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணி ஒரு அடிக்ட் ஆகிறாங்க பாருங்க. அந்த மாதிரி அடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸு, இந்த ஷார்ட்ஸ் பார்க்குற மூலயமா வந்து ஆயிடுறாங்க. அதனால் ஞாபக சக்தி போயிடுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நினைவாற்றல் வந்து இழந்துடுறாங்க. படிக்கக்கூடிய திறமை மங்கி போகுது, கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஒரு அந்த படிக்கக்கூடிய அந்த ஸ்பேன் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வருது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுறான், எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் தூக்கி போட்டுறான். ஃபோனுனாலேயே என்னென்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய உலகத்தை மாற்றிக்கிறான். இவ்வளோ கஷ்டங்களை பண்ணிட்டாங்க அந்த குழந்தை ஜெயிக்குது, சும்மானா எல்லாருமே ஜெயிச்சிடறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த குழந்தைங்களை பார்க்குறப்ப அப்படியே கண்ணில் இருந்து ரத்தம் வடியாத குறை தான். அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துல இருந்து அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது இல்லை, அம்மா அப்பா எங்கன்னா போச்சுன்னா அதை பார்க்கறது இல்லை, வீட்டில் வந்து ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா ரிலேஷனோ எங்கேயோ வெளியில் போய் சுற்றுறதுக்கு போவாங்க, அதை அவாய்ட் பண்ணுது.
ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தனிமைப்படுத்தப்பட்டதா, அது சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ற குழந்தைங்கலாம் தோத்து போனதா நினைக்குதுங்களா பாருங்க. அவ்வளோ தோத்து போன மனசுல கூட இல்ல நான் மீண்டு வந்துருவேன்டா, நான் ஜெயிச்சிருவேன்டா, நான் பண்ணிடுவேன்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இருக்கு பாருங்களா. அந்த குழந்தைலாம் சல்யூட் பண்ணணுங்க நம்ம. ரிப்பீட்டர்ஸ் பண்ற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா we have to salute. அதே போல ஃபர்ஸ்ட் டைமே எழுந்து வரான் பாருங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அடிச்சிருவேன் அப்படின்ற பார்த்தீங்களா, அவனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வணங்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோத்தாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன், தோக்காமே வருவேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைய தான் செய்யறாங்க. அப்ப தோக்குறவங்க யாரு அப்படின்னா முயற்சியே பண்ணாதவங்க தான் தோத்துப்பான். முயற்சி பண்ணி வீழ்ந்தா கூட பரவாயில்லடா, வீழ்வதில் வெக்கம் இல்லை, வீழ்ந்து கிடப்பதில் தான் வெக்கம் அப்படின்ட்டு பரவாயில்ல, விழுந்தா கூட நான் எழுந்து அடுத்த வாட்டி அடிக்கிறான் பாருங்க, அவன் ஜெயிச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான விஷயங்களை அடையக்கூடியவரால இருக்காங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களும் கரெக்டா உங்க வாழ்க்கையில பின்பற்றினீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை இந்த ட்ரிக்ஸை நீங்களும் உங்களுடைய நீட்டு தேர்வுல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிறது உறுதிங்க. ரைட்டா? இந்த உறுதித்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல உங்களுக்கு கிடைக்கும். எந்த டைவர்ஷன் இருக்காது. ரைட்டா? ஃபோன் எல்லாம் கட்டு, எந்த விதமான ஃபங்க்ஷனும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரே ஃபோக்கஸ்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது. உங்களுக்கு அந்த ஃபயர் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷனு, இன்சைட்லேருந்து எப்படி மோட்டிவேட் பண்ணணும், இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ரோக்ராம் தான் ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினட் கவர்மெண்ட் சீட் 2026 ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கே சார் நம்பருன்னு சொல்லிருந்தீங்களா? 9384810298 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.